ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. இந்த ஒரு லெவலை முடிக்கிறதுக்குள்ள நான் ஆகாயத்துக்கே போயிட்டு வந்துருவோம் போல இருக்கு. அடிச்சு தூக்க. இவன் வேற எதுக்கு கூப்பிட்டுருக்கான்னு தெரியலையே. அடா, இது எதுக்கு இப்ப கட் பண்ணுது? இவன் ஒருத்தன் கட் பண்ண திருப்பி திருப்பி கூப்பிட்டுட்டே இருப்பான். டேய் ஏண்டா டேய், உனக்கு கொஞ்சம் சொல்லியாத அறிவு இருக்கா? போனை கட் பண்ணி விட்டா தெரியாதா? எரும மாடு 16 மிஸ்டு கால். போனை பார்த்ததும் எதுக்கு கூப்பிட்டான்னு தெரியாம போன் பண்ணியேன். கட் பண்ணி விட. ஓ, அத பாத்துக்கிட்டா போன் பண்ண? எதனா முக்கியமான விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்த்த உடனே கூப்பிட்டாங்க. அது ஒண்ணும் இல்ல மச்சான், உனக்கு அது சும்மா சொல்லதுக்காண்டியாவது பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கா. ஒய்ஃப்னா இவ மட்டும் தான் நினைக்கிற அளவுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா. என்னைய பாரு, எனக்குன்னு நினைக்கிற அளவுக்கு எல்லாம் யாருமே இல்ல. லவ்வர்னு யாராவது ஒரு பிள்ளை இருந்திருந்தா கூட போன் பண்ணி கடலை போட்டிருக்கலாம். எதுவுமே இல்லையா? அதான் உன் கூடால கொஞ்சம் கடலை போடலான்னு போன் பண்ணேன். எது ஏன் கூடயா? ஆமாண்டா, அப்ப போர் அடிச்சுக்கிட்டே இருந்தா அதான் உனக்கு போன் பண்ணி பேசலான்னு பார்த்தேன். நீ போன் அட்டன் பண்ணல. இப்ப கேம் கூடால கமிட் ஆயிட்டேன். என்னடா உனக்கு போர் அடிச்சதான் உனக்கு கூடால நான் பேசுறதுக்கு நான் என்ன உன் பொண்டாட்டியே இல்ல உன் லவ்வரா? இரு, கேம் இப்பதான் கொஞ்சம் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. விளையாடிய என்னையே எதுலயாவது அச்சீவ் பண்றது கூட. இப்ப நான் கேம் கூடால கமிட் ஆயிட்டேன். இனிமே எப்ப போர் அடிக்குதோ அப்ப கூப்பிடேன் போன வை. மொபனா திருப்பி எனக்கு போன் பண்ணேன்னு வச்சுக்கா, இரு அங்க வந்து மண்டையை உடைப்பேன். டேய் வச்சுட்டான். இந்த நேரத்துல யார் இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கா? இதையும் பத்தி ஷூட் பண்ணாலே இந்த லெவல கிராஸ் பண்ணிடலாம். என்னது இது? மயிலும் தோற்கும் உன் இமை அழகில் தோகைக்கு கண் சிமிட்ட தெரியாது என்று. வீட்டுக்கு வந்தா கூட நிம்மதி இல்ல. டிஷும் என்ன ஆனாலும் சரி, இந்த லெவல முடிக்காம இன்னைக்கு உறங்கே விடாது. இவன் இந்த நேரத்துல என்னத்துக்கு இப்ப போன் பண்ணியா? கடவுளே, எவ்வளவு உறக்க வந்தாலும் மூஞ்சி கழுவியாவது உறக்கத்தை தெளிய வச்சுக்கிட்டு இந்த லெவல முடிக்கணும். ஹலோ 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 ஹலோ. இப்ப எதுக்கு எனக்கு போன் பண்ணிருக்கீங்க? உனக்கு போன் பண்ணாம வேற யாருக்கு போன் பண்ணதுக்கு? உன் வாய்ஸ கேட்கணும் போல இருந்தது, அதான் போன் பண்ணிட்டேன். இங்க பாருங்க அரவிந்த், நீங்க பேசிட்டு எதுவுமே சரியில்லை. சரியோ தப்போ, நான் இப்ப எங்க இருக்கேன் தெரியுமா? நீங்க எங்க இருந்தா எனக்கு என்ன சார்? இப்ப எதுக்கு கூப்பிட்டீங்க? தேவையில்லாம மெசேஜ் பண்ணிட்டே இருக்குதியா? இப்ப நான் உன் வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறேன். என்னது வீட்டுக்கு வெளியா? இல்ல, இங்க எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா எல்லாம் வரதுக்கு முடியாது. வேணா போட்டோ எடுத்து அனுப்பேன். நீ பாத்துக்கிட்டு நான் இங்க நிக்கனா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கா. எஸ், கார்த்திக்னா சும்மாவா? இங்க பாருங்க அரவிந்த், நீங்க பண்ணி எதுவுமே சரியில்லை. நீங்க இங்க வந்திருக்கிறது மட்டும் கார்த்திக்கு தெரியணும். அது பிறகு நடக்கிறதே வேறையா இருக்கும். நீ அவன் கூட இருக்கிறதுனால அவனுக்கு பிரயோஜனம் இல்ல, எனக்காவது பிரயோஜனப்படுமான்னு நான் பாக்கேன். அதுக்கு நீ ஒத்து வர மாட்டேங்கிறியே. இங்க பாரு, உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. நீ எத்தனை நம்பர்ல வந்தாலும் உன்னை பிளாக் பண்ணதுக்கு தான் தோணுது. ஆனா கார்த்திக் கிட்ட ஆபீஸ் சம்பந்தமா முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காண்டி நான் பவிக்கு கால் பண்ணேன். ராத்திரி நேரத்துல என்ன தொல்லை பண்ணப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு பிளாக் பண்ணிட்டான். இப்படி கம்பெனி மேல எனக்கு அக்கறை இல்லாத மாதிரியே கார்த்திக் கிட்ட போட்டு கொடுத்து கார்த்திக்க வச்சு அன்பிளாக் பண்ண வைக்கிறேன். நீங்க நிக்கிறது மட்டும் கார்த்திக்கு தெரியணும். என்ன பெரிய கார்த்திக், இப்பே வேணா இந்த கதை உடச்சு போட்டுக்கிட்டு உள்ள வரதுக்கு என்னால முடியும். நாங்க 2 பேரும் பேசிக்கிடாம வேணா இருக்கலாம். ஆனா கார்த்திக் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது வரைக்கும் எனக்கு பாதுகாப்பு தான். ஒரு நாள் அவனை மீறி வீட்டுக்குள்ள வர முடியாது. ஓ, முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்குதியா? பவி, நான் இங்க ஒத்தையில வரலாம். எனக்கு கூடால என்னமோ 5 பேர் வந்திருக்காவ. இப்ப நான் வெளியே பைப்பை திறந்து வச்சேன்னு வச்சுக்கான். என்னன்னு பாக்கிறதுக்கு கார்த்திக் தானா வெளியே வருவான். நாங்க 5 பேரும் சேர்ந்து அவனை அடிச்சு போட்டுக்கிட்டு உள்ள இருக்கிய ஒன்னா தூக்கிட்டு போறதுக்கு ரொம்ப நேரம் எல்லாம் ஆகாது. 5 பேரையா? இப்படி எல்லாம் நீ பண்ணேன்னு வச்சுக்கா, நானே ஆள நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் உன்னை கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். பண்ணு, யார் வேண்டான்னு சொன்னது? உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, பாவப்பட்ட அம்மா அப்பா. நீ என்னைய பழி வாங்கணும்னு நினைச்சா இதுல பாதிக்கப்படியது உன் தங்கச்சி வாழ்க்கையும் சேர்ந்துதான். அந்த மாதிரி என்கிட்ட பிளான் எல்லாம் இருக்கு. இப்ப நீ என்ன பண்ணியனா, கதவை திறந்து வெளியே வா. நான் எதுக்கு வரணும்? உன்னையதான் எனக்கு பிடிச்சிருக்கு. கார்த்திகை தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேலாம். சும்மா தானே இந்த வீட்டுக்குள்ள இருக்க. எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன்.
இங்க பாரு, நீங்க நிக்கிறது மட்டும் அவனுக்கு தெரியணும். ஏய், என்ன பெரிய பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்க? இந்த கதவை உடைச்சு அவனை அடிச்சு போட்டுக்கிட்டு உன்னை தூக்கிட்டு போறதுக்கு எங்களுக்கு 10 நிமிஷம் ஆகாது. பாக்குறியா? என்ன? பயப்படாத பயப்படாத, உன் உயிருக்கு எதுவும் ஆகாது. ஆனா கார்த்திக்கு வேற அப்பா இல்ல, அவனுக்கு எல்லாமே அம்மா மட்டும்தான். அவ அம்மா சாகும்போது அவ அம்மாக்கு கொல்லி போடுறதுக்கு ஆள் இல்லாம பண்ணி விட்டுறாத. அது பிறகு அந்த பாவம் உன்னையதான் வந்து சேரும். நீயா வந்தியனா பேச வேண்டியதை பேசிட்டு உன்னை பாத்துட்டு போயிருவேன். நான் உள்ள வந்தேன்னு வச்சுக்கான், அவ அம்மா சாவுக்கு அவ அம்மைக்கு கொல்லி போடுறதுக்கு ஆள் இல்லாம போயிடான். இல்ல இல்ல, நானே வரேன். வரியா? சென்னான்னு வா, நான் வெளியே காத்துக்கிட்டு தான் நிக்கேன். நீ வரலன்னு வச்சுக்கான், நான் உள்ள வர வேண்டியதா இருக்கும். நான் உள்ள வந்தா உனக்கு எதுவும் ஆகாது. ஆனா கண்டிப்பா கார்த்திக் உயிரோட இருக்க மாட்டான். இல்ல இல்ல, அப்படி எதுவும் பண்ணிராத, நானே வரேன். இந்த ஒரு லெவலைய முடிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு மேல எடுத்திருக்கு. இப்பதான் ஹாப்பியா இருக்கு. இனிமே நிம்மதியா உறக்க வரோம். ஒரு பொண்ணு வாழ்க்கையில ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சா போதும், அவனுங்க தேவையை எப்படி செயல்படுத்தலான்னு தான் பாப்பானுங்க போல. நான் இப்ப வெளியே போகலன்னா 5 பேரா வந்திருக்காவ. அவன் சொன்ன மாதிரி பைப்பை திறந்து வச்சாலே கார்த்திக் பாட்டுக்கு எந்திரிச்சு வெளியே என்ன நடக்குதுன்னு பார்க்க போயிருவாரு. இவனுங்க 5 பேருமா ஒன்னா சேர்ந்து கார்த்திக் ஏதாவது அடிச்சு போட்டுட்டா அவன் அம்மைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? உன்னை நம்பிதானமா என் பிள்ளைய உன் கூடால நான் தங்க வச்சிருக்கேன். இந்த வேலையை விட்டுக்கிட்டு வரலான்னா அப்பா கிட்ட வேற 4 லட்சம் கடனை நானே பார்த்துப்பேன்னு சொல்லி வச்சிருக்கேன். வேலையை விட்டு அப்பா பாவம். சரி, நம்ம வெளியே போனா கார்த்திக்கு எதுவும் ஆகாது. ஆனா நம்மள்கிட்ட எதுனா தப்பா நடந்துக்கிட்டானா பேசாம ஒரு கத்தி எடுத்து வச்சுக்கிட்டு போலாம். கதவை திறக்கிறதுக்கு பயமா இருக்கு. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். தைரியமா இருப்பாவி. இவனுங்க 5 பேரு, உன்னால கார்த்திக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஏய், இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிய? கார்த்திக், ஏய் பவி, உன்னை நானும் நினைப்பதை யாரும் தடுக்கின்ற வேலை, துடிக்கும் இதயம் வேலை நிறுத்தம் என்ன? செய்கின்றது, உயிர் வலிக்கின்றது. நீ தந்த ஒற்றை கடிதம் 1000 முறை நான் படிப்பேனே, உனக்காக 1000 கடிதம் சொன்னதுன்னு தெரியும். ஒற்றை நொடியில் எழுதிடுவேனே. தினம் காலையில் இந்த நாள் காட்டியில் உன் பிம்பம் நான் கண்டு கண் விழிக்கின்றேன். என்னன்னு சொன்னாதானே தெரியும். இல்ல ஒண்ணும் இல்ல, உனக்கு எதுவும் ஆகல. எனக்கு என்ன? என்னை நீ அடிச்சு போடுறதுக்கு ஆள் ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கியா? இல்ல கார்த்திக், நான் எதுவும் பண்ணல. எனக்கு எதுவுமே தெரியாது. ஏ ரிலாக்ஸ், ஏன் பதற? ஆமா, எதையாவது பார்த்து பயந்தியா? என்னை இப்படி கட்டி பிடிச்சிட்டு நிக்கலாம். ஏ உன்னையதான். சாரி. ஓ சாரிய நீயே வச்சுக்கான். ஏதோ நான் நல்ல பையனா இருக்கப்ப நீ கட்டி பிடிச்சதான், நான் எதுவும் செய்யாம அப்படியே நின்னுட்டேன். இதுவே வேற எவனா இருந்தா இதுதான் சான்ஸ்னு அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பான். இல்ல தெரியாம. தெரியாமதான். அதுல நான் நல்ல பையனா இருக்கப்பை தான் இன்னைக்கு நீ தப்பிச்ச. நான் நல்ல பையனா இருக்கப்ப என் கை கூட உன் மேல படல. என் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா உன் நிலைமை என்ன ஆகும்? இல்ல, நான் தெரியாம தான். அது சரி, தூங்காம இங்க என்ன பண்ணிக்கிட்டு நிக்க? இல்ல, சும்மா காத்து வாங்கலாம் தான். எனது காத்து வாங்குறதுக்காண்டி இங்க வரைக்கும் வந்தியா? ஏன் உன் ரூம்ல காத்து வரலையா? இல்ல, இங்க என்னமோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்தல அதான். சத்தம் கேட்டான். நான் வரும்போது யாரையோ பார்த்து பயந்த மாதிரி எல்லாம் நின்ன. இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ தூங்கலையா? நானும் காத்து வாங்குறதுக்காண்டி தான் வந்தேன். போ போய் தூங்கு. இல்ல, நீ முத போய் தூங்கு. உள் பக்கமா கதவை லாக் போட்டுக்கான். முக்கியமா பைப் ஏதாவது திறந்து வச்ச மாதிரி இருந்ததுன்னா பைப்ல இருந்து வெளியே தண்ணி வரல. தண்ணி சத்தத்தை கேட்டு பைப்பை ஆஃப் பண்ணியதுக்காண்டி எல்லாம் வெளியே போயிடாத. ஏன்? இல்ல, இப்ப எல்லாம் திருட்டெல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கலாம். திருட வரவியா பைப்பை திறந்து வைக்க மாதிரி தான் வராவலாம். அப்படி இல்லைன்னா லேடிஸ் வந்து ஏதாவது ஹெல்ப் கேட்ட மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வராவ. அவைய ஒத்தையில நிக்க மாதிரி ஹெல்ப் கேட்பாவ. நம்ம சரி பாவம் எல்லாம் சொல்லிட்டு திறந்து வெளியே போனா வெளியே 5-6 பேரா நின்னுகிட்டு நம்மள அட்டாக் பண்ணி நகை பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு போறாவெல்லாம். அதான் திறந்து போயிடாத அப்படின்னு சொன்னேன். இங்க என்ன நகை பணம் இருக்கான்? உன் நகை பாதி உங்க அம்மா வீட்டுல இருக்கு, பாதி என் வீட்டுல இருக்கு. பகல் நேரத்துல வீட்டுல 2 பேரும் இருக்கிறது இல்ல. அதனாலே வீட்டுல நகை எதுவும் வைக்கதான் இல்ல. அது பிறகு என்னத்துக்கு பயப்படியா? இல்ல, இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நம்மள அட்டாக் பண்ணிடக்கூடாதுல, அதான். சேஃப்டி முக்கியம் இல்ல. போ போய் கிடந்து உறங்கு. நீ முத உள்ள போ. ஏய் போன்னு சொல்றேன்ல. நீ உள் பக்கமா ரூம பூட்டிக்கா. நீ கிளம்பு. தம்பி, இந்த நேரத்துல நீங்க வெளியே என்ன பண்ணுதியா? இல்லனே ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்தாதான். எனக்கு ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி தான்ப்பா இருந்தது.
வெளியே வர நேரத்துல யாரோ ஓடின மாதிரி எல்லாம் கேட்டுது. ஓ, யாருன்னு நீங்க பாக்கலையா? இல்லப்பா, நான் பாக்கிறதுக்கு வர்றதுக்கு முந்தைய ஆளை காணல. ஆனா காம்பவுண்டுக்குள்ள யாரோ உள்ள வந்திருக்காவ. ஒருவேளை பக்கத்து வீட்டுல உள்ளவங்க யாராவது லேட்டா வேலைக்கு போயிட்டு வந்தாவளோ என்னமோ. ஆனா செடி தொட்டி ஒண்ணு உடைஞ்சு கிடக்கு. வெளியில இருந்து யாராவது உள்ள வந்திருந்தாவள்னா ஒருவேளை தப்பிச்சு போகுதுக்காண்டி ஓடும்போது செடி தொட்டி உடைஞ்சிருக்கோம். ஓ, நீங்க வெளியே போய் பாத்துட்டீங்களா? ஆமாப்பா, வெளிய வரைக்கும் போய் பாத்துட்டேன். இப்ப காம்பவுண்டுக்குள்ள யாரும் இருக்க மாதிரி தெரியல. சரி அண்ணே, அப்பனா யாராவது வேலையில இருந்து லேட்டா வந்திருப்பாவா, இல்லனா வெளியே ஏதாவது போயிட்டு வந்திருக்காவளா இருக்கும். சரிப்பா. நீங்க போய் தூங்குங்க. ம் யாரா இருந்தா என்ன, இவ எதுக்கு இப்படி போயிரியா? வீட்டுக்குள்ள நான் இருக்கேன், அதே தாண்டி எவன் வர போறான்? முட்டாள்தனமான வேலையை பார்த்துட்டேன். அம்மா அப்பா தங்கச்சி கார்த்திக் மிரட்டினதும் அவன் பாட்டுக்கு வெளியே போக நினைச்சிட்டேன். வெளியே போயிருந்தா அவ்வளவுதான். இனிமே இப்படி முட்டாள்தனமான வேலையை பாத்துறவே கூடாது. நீ வெளியே போக வைக்கிறதுக்காண்டி தான் அவன் இப்படி மிரட்டினான். உடனே போக நினைச்சிட்டேன். கார்த்திக் மட்டும் வரலன்னா கண்டிப்பா வெளியே போயிருப்பேன். இந்த அரவிந்த் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? கார்த்திக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்னமோ ஒரே மாசத்துல டிவோர்ஸ் ஆக போகுது. அவன்கிட்ட சொல்லியும் வேஸ்ட் தான். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டுக்கிடாம போறது இல்ல அவன். எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரத்துல இந்த வேலையை விட்டுறானோ. ஹலோ என்னடா மச்சான், இப்பயே உறங்கிட்டியா? என்னது? டேய் மணி என்ன? மணியா? மணி 1:30 கூட என்னமோ ஆகலடா. என்னமோ 2 நிமிஷம் இருக்கு. டேய் இப்பயே உறங்கிட்ட? கிரே மொவன வந்தேன்னு வச்சுக்கா, பச்சை மட்டை எடுத்துதான் சாத்துவேன். சரி உட்ரா. கிரே நானே இப்பதான் படுத்தேன். இப்படி நேரம் என்ன பண்ண? ஒரு முடிவெடுக்கிறதுக்காண்டி கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அட ஆமா இல்ல, அந்த போலீஸ்காரர் சாராவை கட்டி கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டிருக்காருல, நீ என்ன முடிவிடா எடுத்திருக்க? இன்னும் ஒழுங்கான முடிவு எதுவும் எடுக்கல. முடிவு எடுக்கலையா? அது பிறகு என்ன மண்ணம் கட்டிக்கு நேரமா இருந்து யோசிச்சுக்கிட்டு இருந்த? நான் என்ன உன் பொண்டாட்டியா? கண்ட நேரத்துக்கெல்லாம் போன் பண்ணிட்டு இருக்க, உறங்க விடாண்டா. மச்சான், என்ன முடிவிடா எடுத்திருக்க? ஏண்டா படுத்துறேன்? நான் என்னமோ எந்த முடிவும் எடுக்கல. இப்ப எதுக்கு போன் பண்ணிருக்கேன்னு சொல்லு. ஓ, எதுக்கு போன் பண்ணிருக்கேங்கிறதே மறந்துட்டேன் கண்டியா. மச்சான், ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆயி போச்சு. பஞ்சாயத்தா? ஆமா, பஞ்சாயத்து தான். என்ன? இந்த பவளவாய் பவித்ரா இருக்காளா? ஆமா. அவ என்னைய வந்து ஹக் பண்ணிட்டா. என்ன கேக்கலையா? கேக்கலையாங்கிறது ஒழுங்கா கேக்குது. அவ என்னைய வந்து ஹக் பண்ணிட்டா. எவ்வளவு கொடுத்தவனே, நான் என்ன ரகசிய காதலா பண்ணியோம்? இப்படி ஹஸ்கி வாய்ஸ்ல பேசினா எனக்கு எங்க கேட்கும்? சில போல பேசு. ஆமா கட்டியா, நீதான் பிள்ளைகளோட கூட கடலை பொடியதே கிடையாதே. ஏன்டா இப்படி படுத்துற நடுராத்திரி போன் பண்ணி? அந்த பவளவாய் இருக்கலாம், அது என்னைய வந்து கட்டி பிடிச்சிட்டு. அவ உன்னைய வந்து கட்டி பிடிச்சா? ஆமாண்டா. ஒருவேளை அவளுக்கு உன் மேல இழுத்த காசையா வந்திருக்கோம். அப்படிங்கிற? அப்படியேதான் மச்சான். இப்ப நீ என்ன பண்ணதுக்குன்னு தானே கேட்க போற. எப்போ போல ஆபீஸ்ல போய் பழி வாங்க. நீ பழி வாங்கியதுல என்னமோ ஒரு மாசத்துல அவ அடிச்சு பிறந்து ஓடிடணும். நான் இன்னைக்கு அவளுக்கிட்ட நடந்துகிட்டதுக்கு இன்னைக்கே ஓடி இருக்கணுமே. ஆனா இன்னைக்கே வந்து கட்டி பிடிச்சிட்டா. மச்சான், இன்னைக்கு தானே நல்லா திட்டினேன். இன்னைக்குதான் அவ என்னைய கட்டி பிடிச்சிருக்கா. திட்டினா என்னைய விட்டுட்டு விலைக்கு தானே போனான். ஒருவேளை நீ ஃபார்முலாவை மாத்தி பாரு. புரியல மச்சான். இப்போ திட்டினதுனால தானே கட்டி பிடிச்சா. இனிமே நீ திட்டாத, பாசமா கொஞ்சனா பெரிய கும்படா போட்டு உன்னை விட்டுட்டு போயிருவான். கொஞ்சனா எப்படிடா போவா? திட்டினா வந்து கட்டி பிடிச்சா இல்ல? ஆமா. நீ கொஞ்சம் விலைக்கு போயிருவான். திட்டினாலே ஓட்டிக்கிறா, எப்படி கொஞ்சனா விலைக்கு போவா? என்ன கர்மமாவது பண்ணி தொலை, போன வை. மச்சான், எனக்கு இருக்கதே நீ மட்டும் தான். எனக்கு தொல்லையா இருக்கதே நீ மட்டும் தான். அவ ஏன்டா ஹக் பண்ணா? சரி ஹக் பண்ணா, நீ தள்ளி விட வேண்டியதானே. அந்த நேரத்துல நீ என்ன பண்ண? நானா? கோவமா மூஞ்ச வச்சியா, இல்லனா அவ கண்ணத்திலே பலாருன்னு அரைஞ்சியா? உன்னையதா கோவத்துல அரைஞ்சிட்டியான்னு கேட்டேன். நானா? ஆமாண்டா, நீதான். மச்சான், அவ கட்டி பிடிச்சாலாம், ஏதோ பயத்துல வேற இருந்தாலாம். அவ பயத்தை போக்குறதுக்காண்டி அவளுக்கு ஆறுதலா அவளை கட்டி பிடிச்சிருந்தேன். ஓ, ஆறுதலாம்? ஆமாண்டா, ஆறுதலுக்காண்டிதான். மவன நான் மட்டும் எந்திரிச்சு அங்க வந்தேன்னு வச்சுக்கா, உன்னை கொன்னே போட்டுருவேன். போன வச்சிரு. இருடா, அவளுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்? எதை பார்த்து பயந்து என்னை வந்து கட்டி பிடிச்சிருப்பா? உன் பொண்டாடிக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னு எனக்கிட்ட கேட்டா எனக்கு எங்கடா தெரியும்? பேசாம அவ ரூம் கதவை போய் தட்டு. எதுக்கு பயந்தா? ஏன் வந்து என்னைய கட்டி பிடிச்சேன்னு கேளு. இப்பயா? ஆமா, இப்பதான். நீ போய் கேளு, என்ன யாருன்னு அவ பதில் சொல்லுவா. அவ என்ன பதில் சொன்னா அப்படிங்கறத நீ வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுரு. காலமே எந்திரிச்சு கேட்டதுக்கு பிறகு உனக்கு பதில் சொல்லியே. என்னது? குட் நைட். டேய், கட் பண்ணிட்டான். நம்ம ஆறுதலுக்காண்டி தானே கட்டி பிடிச்சோம். ஆறுதல் சொல்லதுக்காண்டி கட்டி பிடிக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. சாரா, அண்ணே, வீட்ல யாரெல்லாம் இருக்காவ? அண்ணே, இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரல. நீ நேற்றுக்கே சொல்லிட்ட, இனிமே டெய்லி எனக்கு கூடால நீ ஹாஸ்பிட்டல் வரணும் அப்படின்னு. ஆனா அங்க போர் அடிச்சுக்கிட்டே இருக்க. நீ வேற எப்ப பார்த்தாலும் பிஸியா இருக்க.
எவ்வளவு நேரம் தான் நான் புக் படிப்பேன், எவ்வளவு நேரம் தான் போன் யூஸ் பண்ணியது. என்ன நான் வீட்லயே இருக்கேன் ப்ளீஸ். ஆனா நீ சொன்ன மாதிரியே நான் ரெடி ஆயிட்டேன். ஆனா உனக்கு கூட வரல அண்ணே, போர் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி வர வேண்டாம், வீட்ல யாரெல்லாம் இருக்கான்னு கேட்டேன். எல்லாரும் இருக்காவா? எல்லாரோனா? எல்லாரும் வீட்ல இருக்கிறது எல்லாரும் இருக்காவா அண்ணே? துளசி இருக்கலாம். ஆமா இருக்கா. ஆனா என்னமோ கொஞ்ச நேரத்துல காலேஜ் பஸ் வரலாம், அதான் ரெண்டு பேரும் அவசர அவசரமா கிளம்பிக்கிட்டு நிக்காவ. காலேஜ் பஸ் போனா போட்டோம், நான் கூப்பிட்டேன்னு எல்லாரையும் வர சொல்லு. என்ன எதுக்கு? கவின் ஒரு நாள் காலேஜுக்கு போகலனாலே நீ திட்டுவலாம், இப்ப ரெண்டு பேரும் போக வேண்டாங்கிற. நீ எல்லாரையும் வர சொல்லு, எனக்கு கொஞ்சம் பேசணும். ரெண்டு பேரையும் நான் காலேஜ்ல கொண்டு விடலாம். ஓ அப்படியா, அப்ப சரி அண்ணே. அண்ணே எல்லாரும் வந்துட்டாவ. துளசி எங்க? இந்த வந்துட்டான். என்ன காலேஜ் பஸ் போயிரான், கூப்பிட்டியா? பஸ் போனா போட்டோம். பஸ் போனா போட்டுமா? இல்லனே காலேஜ் வண்டி போயிட்டுனா அவன் யாருக்கு பைக்லயாவது யாரி போயிருவான், என்னாலதான் போதுக்க முடியாது. இல்ல பஸ் போச்சுன்னா நான் கொண்டு விடலாம். என்னடா இது புதுசா இருக்கு, புயல் வர்ற மாதிரி ஏதோ முக்கிய அறிவிப்பு போலயே. கொஞ்ச நேரம் கூட சும்மா நிக்க மாட்டியா? ஓ அப்ப நீ கொண்டு விடுவியா? நீ கொண்டுட்டியானா சரி நை. வீட்ல ரோஹித்தை தான் உனக்கு பாத்துருக்காவ, ஆனா ரோஹித் உன்னைய வேண்டான்னு சொல்லாரு. நான் அவர்கிட்ட பேசினா கண்டிப்பா அவனை கட்டிக்கிறதுக்கு அவர் சம்மதிப்பாரு. அர்ஜுன மாப்பிள்ள வீட்டுல உள்ளவங்க பேச போறானா? ஓ அவன் தங்கச்சியை நான் கொடுமைப்படுத்திடுவேன் பயந்து போய் அவனே கல்யாணம் பேச்ச ஆரம்பிக்க போறான் போலயே. அவனுக்கு தெரியும் இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா அவன் தங்கச்சியை நான் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துவேன் அவனுக்கு தெரியும். தெரியாமலா போவான். அதான் நின்னு போன கல்யாணத்தை அவனே நடத்த பாக்கான். என்னைய பார்த்து அந்த பயம் இருக்கணும் உனக்கு. அண்ணே போற, நான் என்னமோ பேசி முடிக்கல. நான் பேசினா உன்னை கட்டிக்கிறதுக்கு கண்டிப்பா ரோஹித் சம்மதிப்பாருன்னு எனக்கு தெரியும். அவரை எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். உன் அம்மா நினைக்க மாதிரியே ரோஹித்துக்கு உன்னை கட்டி வைக்க முடியும் என்னால. அந்த பயம் இருக்கட்டும். எத்தனை நாள் தான் உன் தங்கச்சி அப்படியே பொதிஞ்சு பொதிஞ்சு கொண்டு போவான்னு நினைச்சேன். நீ ஏன் வழிக்கு வந்துட்ட கண்டியா? அதான் வயசு பிரச்சனைன்னு பேசி முடிச்சாச்சுல. மாப்பிள்ளைக்கு துளசிக்கு 9 வயசு வித்தியாசம் இருக்கு. இனிமே அதை பத்தி என்னத்துக்கு பேசிக்கிட்டு? ஒரு 4-5 வயசு வித்தியாசம்னா கூட சரி, துளசிக்கும் அவருக்கு 9 வயசு வித்தியாசம் இருக்கு. முடிஞ்சு போனதாவே இருக்கட்டும். என்னது முடிஞ்சு போனதாவே இருக்கட்டும்? என் பிள்ளைக்கு டிஎஸ்பி கூட கல்யாணம் நடந்தே ஆவணும். நான் துளசிக்கு அவர் தானே பார்த்தேன், அவர் தான் மாப்பிள்ள. ஏன் நான் சொல்லது கேளு. நான் சொல்லியதை நீங்க கேட்டா போதும். இவர் ஆண் பாலா பிறந்து தொலைச்சதுக்கு பேசாம ஆவின் பாலா பிறந்து தொலைச்சிருக்கலாம். இல்லனே பொண்டாட்டி முன்னாடி பொங்கி எந்திரிச்சிருக்கலாம்ல. உனக்கு வேற வேலையே இல்லையா? இந்த 2025ல பேசத்துக்கு கூட உரிமை இல்லையா? நான் என்னமா பேசி முடிக்கல. நான் பேசி முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லிக்கிடுங்க. துளசி ஒரு வேளை கட்டி வச்சிருவாங்களோ? துளசி ஐயோ ஏ துளசி, நான் பேசியது கேக்குதா இல்லையா? இப்ப கேக்குதுன்னு சொல்ல. டிஎஸ்பிய உனக்கு தான் உங்க அம்மா பார்த்தாவ. அவர் வேணா கூட்டத்துல சாராவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கலாம். ஆனா நான் பேசினா கண்டிப்பா உன்னை கட்டிக்கிறதுக்கு சம்மதிப்பாரு. நீ என்ன சொல்லியா? உனக்கு பிடிச்சிருக்குன்னா ஓப்பனா சொல்லு. என்ன எனக்கு 19 வயசு தான் ஆச்சு, இப்பதான் நான் செகண்ட் இயர் படிக்கேன். 28 வயசுங்கிறதுனால யோசிக்குதியா? என்ன 28 வயசு இல்ல, 21 வயசு பையனை எனக்கு கட்டி வைக்கிறதுக்கு நீ நினைச்சா கூட 3 ஆப்ஷன் தான். ஆப்ஷனா? ஆமா ஆப்ஷன் ஏ என்னன்னா. சூப்பர். என்னங்கடா இது, ஆளாளுக்கு 3 ஆப்ஷன் வச்சு பேச ஆரம்பிச்சுட்டாவ. இனிமே நம்மள பேசச்சுல ஆப்ஷன் வச்சு பேச வேண்டியதான். இவையெல்லாம் ஆப்ஷன் ஏ பி சின்னு 3 ஆப்ஷன் வரைக்கும் தான் போவாவ. நான் கவின், அதுவும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இவையெல்லாம் ஆப்ஷன் ஏ பி சின்னு போனாவல்னா நான் ஆப்ஷன் ஏ பி சில இருந்து இசட் வரைக்கும் போயிட்டு வருவேன். இனிமே நம்ம பேசத்துல ஆப்ஷன் ஏ பி சின்னு தான் பேசணும். புரியல குட்டையாதான் புரியலன்னு சொல்லியாருல, புரிய மாதிரி பேசு. இல்ல நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு சும்மா இரு. என்ன நீ என்ன முயற்சி பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நினைச்சாலாம்? ஆப்ஷன் ஏ என்னன்னா நீ களவாணி படம் பார்த்திருப்பல. களவாணி படத்துல வர மாதிரியே நான் சோப்பு நிறைய வாயில ஊத்திக்கிட்டு விஷம் குடிச்ச மாதிரியே நடிப்பேன். என்னது? அப்பனா கல்யாணம் நிக்கலாம். ஆப்ஷன் பி என்னன்னா காம்பவுண்ட் சுவரை யாரி குதிச்சு கல்யாணத்தன்னைக்கு ஓடினாலும் ஓடிடுவேன். எடி அப்படி இல்லனா இஞ்சிடு பழகி படத்துல சாரியை கட்டி ஆரியாவும் அனுஷ்காவும் மேல இருந்து கீழே இறங்கி போயிருவாவேல. இந்த 3 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி தப்பிச்சிடுவேன், கல்யாணத்தை நடத்திடுவேன். ஏ துளசி எம்மா போச்சுல உங்களை எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. ஆமா அவ என்ன கவினா? கவினா ஆப்ஷன் ஏ பி சின்னு இசட் வரைக்கும் போயிட்டே இருப்பான். அவ துளசி 3 ஆப்ஷன் தானே வச்சிருக்கான். 3 ஆப்ஷனுக்கு மேல எல்லாம் எதுவும் இல்ல. டேய் சரி நீ மேல பேசு. அப்பனா உனக்கு ரோஹித்தை பிடிக்கலையா? ஏன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு என்னதான் பிளான் போட்டாலும் நீங்க 40 பிளான் போட்டு கல்யாணத்தை நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா நான் 400 பிளான் போட்டு எப்படி எஸ்கேப் ஆகலாம்னு பாப்பேன். ஏன் அவரை கல்யாணம் பண்ணா உன்னை சந்தோஷமா பாத்துக்கிட மாட்டாருன்னு நினைக்கிறியா? நான் இப்பதான் செகண்ட் இயர் படிக்கேன். என்ன என் ஆசை என்ன தெரியுமா? பெரிய கம்பெனில வேலை பார்த்தேன், என் சொந்த கால்ல நிக்கணும். என் சொந்த கால்ல நான் நிக்கணும்னா நான் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும். குட்டே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சொந்த கால நிக்கணும்னா படிக்கணும்னு எந்த கூமுட்ட சொன்னான்?
இல்லானே அவ தானே சொன்னா சொந்த கால்ல நிக்கணும்னா நல்லா படிக்கணும் நல்லா வேலைக்கு போனா அப்படின்னு. அந்த வழியில பார்த்தேன்னா நம்ம ரோஸ் எல்லாம் நல்லா படிச்சிருக்கா என்ன, செல்லம் போல பள்ளிக்கூடத்துக்கு போச்சான்னு கூட தெரியல. அவிய சொந்த கால்ல தானே நிக்காவ. அதான் சொந்த கால்ல நிக்கிறதுக்கு படிப்பு அவசியம் இல்ல, 2 கால் இருந்தாலே போதும்னு சொல்ல வந்தேன். என்னையும் முறைக்காதான், நிஜமாவே அப்படிதான். எல்லாரும் சொந்த கால்ல தான் நிப்பாவ, பிறகு வாடகை காலையா நிப்பாவ. பிறந்த குழந்தைக்கு நிக்கணும்னா கூட சொந்த கால்ல தான் நிக்கும். என்னது இல்ல சொல்ல உன்னா சொந்த காலுன்னு அடிச்சு விடாவ எல்லாம். அதான் எல்லாரும் சொந்த கால்ல தான் நிக்கணும்னு ஞாபகப்படுத்தேன். கொஞ்சம் நேரம் சும்மா நிப்பியா, பேசிக்கிட்டு நிக்க எல்லாம் ஃபில் பண்ண விட மாட்டாவளே. சரி நீ மேல சொல்லு. அதான் சொன்னனே சொந்த கால்ல நிக்கணும் அப்படித்தானே. ஏய் என்ன இல்ல, அவளுக்கு பதிலா நான் சொல்ல. என்ன சத்தியமா சொல்லேன், இந்த கல்யாணம் எனக்கு இப்ப கொஞ்சம் கூட பிடிக்கல. இல்ல உனக்கு பார்த்தது ரோஹித்தை தான், நாளை பின்ன அவரை பார்க்க வேண்டிய நிலைமை வரலாம் உனக்கு. அப்பெல்லாம் நீ அவரை மிஸ் பண்ண மாட்டியா? என்ன சத்தியமா சொல்லேன், திருடன் போலீஸ் விளையாட்டுல கூட எனக்கு போலீஸ கண்டாலே பிடிக்காது. அவர் அந்த யூனிஃபார்மே அவர் வேலையை எப்படி மதிக்காருன்னு அது அம்மா சொன்னாவெல்லாம். எனக்கு அந்த வேலையும் பிடிக்காது, அந்த யூனிஃபார்மும் பிடிக்காது. என்ன தயவு செஞ்சு நீ விட்டு. இது எல்லாத்துக்கும் மேல நான் அவரை அங்கிள்னு கூப்பிட்டுருக்கேன். அங்கிள கட்டிக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. அப்போ உனக்கு ரோஹித் வேண்டாம் அப்படித்தானே? என்ன நான் தான் சொல்லலாம், பெரிய கம்பெனில வேலை பார்த்து சொந்த கால்ல நிக்கணும் அப்படித்தானே? இல்லண்ணே இததான் அவ சொல்ல வந்தா. அவ சொன்னா மட்டும் கேட்டுக்கிட்டு நிக்கிறியா, நான் சொன்னா மட்டும் முறைக்கிறியா? இந்த பயல எங்கயாவது கொண்டு விடப்படாதா? வீட்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு நிக்கச்சல பிளு கிரைண்டர் மாவை வச்சுக்கிட்டு பேசிட்டே நிப்பான். கிழவி, ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் நாய் பிடிக்க வண்டி வரட்டு. உன்னை பிடிச்சு கொடுக்கலன்னா என் பேர் கவின் இல்ல. என்ன தயவு செஞ்சு என்னைய விட்டு. எனக்கு கல்யாணமே வேண்டாம், இப்போதைக்கு ஒண்ணுமே வேண்டாம். இங்க இதுதான் என் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கிட்டு என்னை கணத்துல தூக்கி மட்டும் போட்டுறாத. துளசி, நீ நினைக்கிறது எப்பயே நடக்காது. அர்ஜுனே மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்களுக்கு திருப்பியும் பேசியதா சொல்றான்ல, அவனே கல்யாணத்தை நடத்தி வைப்பான். உனக்கு இந்த அம்மா பார்த்த மாப்பிள்ளைக்கு கூட கல்யாணம் நடக்கதான் செய்யும். அம்மா போறவு கவலைப்படப்படாது, அவ தனியா எல்லாம் கடத்துல குதிக்க மாட்டான். உங்களே ஜியாத்து தான் எடுத்துக்கிட்டு போவா. இல்ல கொஞ்சம் வாய மூடுதியா? இல்ல அவளுக்கு கல்யாணமே பிடிக்கல, அது போறவ நீங்க கல்யாணத்தை நடத்தி வச்சீங்கன்னா அவ வேற 3 ஆப்ஷன் வச்சிருக்கா. 3வது ஆப்ஷன் மேல இருந்து சாரியை கட்டி கீழே புஷ்குன்னு குதிக்கிறதுதான். குதிக்க வேகத்துல சாரி கூடால உங்களையும் சேர்த்து கட்டிட்டான்னு வச்சுக்கிடுங்க. அவ வயசு பொண்ணு பில்டிங் ஸ்ட்ராங் தப்பிச்சுக்கிடுவான். ஆனா உங்களையும் சேர்த்து கட்டி இழுத்துக்கிட்டு போனால்னா எலும்பு துண்டு கூட மிஞ்சாது பாத்துக்கிடுங்க. இல்லன்னே அவ ஆப்ஷன் சி சூஸ் பண்ணால்னா அம்மைக்கு பாடு பாவம் இல்லாதான். பிறகு எப்ப ரோஹித்தை பார்த்தாலும் நீ மிஸ் பண்ணிய மாதிரி உனக்கு தோணவே தோணாது. எங்க அம்மைக்கு மேல சத்தியமா தோணாது. என்ன அவருக்கு சாராக்காவை தானே பிடிச்சிருக்கு, நீ சாராக்காவே கட்டி வை. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீ ஆசைப்பட்டியனா நீ சொந்த கால்ல நின்னதுக்கு பிறகு ஒரு நல்ல பையனா பார்த்து உனக்கு கட்டி வைக்கணும் அப்படிதானே? இங்க என்ன பேசிக்கிட்டு நிக்கா? உனக்கு இந்த நேரத்துல காமெடி தேவையா? 10 நிமிஷம் பேசாம சும்மா நிக்க முடியாதா? அதுக்கு என் வாய் சும்மா இருக்கணும்ல. நம்மள ஹீரோ ஆகலான்னு பாக்கியம், நம்மள காமெடியனாவே நினைச்சுக்கிட்டு இருக்காவ. யாராவது பேசுறத கேக்குற கொஞ்சம் காது கொடுத்து எனக்குன்னு வந்து பிறந்திருக்கேன். எப்ப அவதான் விருப்பம் இல்லன்னு சொல்லியலாம், வயசு வேற இப்படி வித்தியாசம் இருக்கு. அந்த சம்பந்தம் முடிச்சு போனதாவே இருக்கட்டும். ரோஹித் என்னைய பாக்கிறதுக்கு வந்தாரு. எனக்கு சாராவை தான் பிடிச்சிருக்கு, எனக்கு சாராவே கட்டி வைங்கன்னு கேட்டாரு. போகும். நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்க? அர்ஜுன் உனக்கிட்ட தான் கேட்க, நீ என்ன முடிவெடுத்திருக்க? துளசிக்கு ரோஹித் மேல எந்த விருப்பமும் இல்லைனா ரோஹித்துக்கு சாராவை கட்டி வைக்கிறதுல எனக்கு சம்மதம் தான். என்ன இப்பதான் உருப்படியான முடிவு எடுத்திருக்கேன். அவரு சாராக்காக்கு தான் பொருத்தமா இருப்பாரு. உள்ளதான் சொல்றீங்களா? ஆமா, துளசிக்கு பிடிக்கலனா ரோஹித்துக்கு சாராவே கட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அவ பிடிக்கலன்னு சொல்லிட்டா, அதனால ரோஹித் ஆசைப்பட்ட மாதிரி என் தங்கச்சி அவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு முடிவெடுத்திருக்கேன். அட போலீஸ்காரன் போட்டாட்டி, இனிமே நான் தப்பு செஞ்சேன்னா உன் ஆளுகிட்ட சொல்லி முட்டிக்கு முட்டி தட்டி என்னை உள்ள போட சொல்லிடுவாளா? சும்மா இருக்கவின் வர்றா போகும். அப்ப இப்படி நேரம் துளசிக்கு கட்டி வைக்க மாதிரி பேசினது துளசிக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன், அதுல எந்த மாற்றமும் இருந்திருக்காது. ஆனா துளசியும் வேண்டாங்கிறா, போலீஸ்காரனே பிடிக்காதுன்னு சொல்லியா. அவரும் வயசை பத்தி பேசியாரு, 9 வயசு வித்தியாசம் இருக்கு. அவர் ஆசைப்பட்ட மாதிரியே என் தங்கச்சி அவருக்கே கட்டி கொடுக்க போறேன். ஓ, இதுக்கு உன் தங்கச்சி ஒத்துப்பாளா? கண்டிப்பா ஒத்துப்பா. ஆக அவர் ஆசைப்பட்டதை உன் தங்கச்சி அவருக்கே கட்டி கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். ஆமா, அவர் ஆசைப்பட்டதுக்கே உன் தங்கச்சி அவருக்கு கட்டி கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். இது உன் தங்கச்சி ஆசையோ என்னமோ? ஒருவேளை உன் தங்கச்சி தான் உனக்கிட்ட வந்து சொல்லிருப்பா, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு கட்டி வை அப்படின்னு. அப்படி கூட இருக்கலாம். என்ன இப்ப அதுக்கு? அப்படி இருந்தாலும் உங்களுக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. ஓ, அப்பனா உன் தங்கச்சி எவனை கையை காட்டி இவனதான் பிடிச்சிருக்கு, இவனே கட்டி வைங்கன்னு கேட்டுட்டா உடனே கட்டி வச்சிருவா அப்படிதானே? கட்டி வச்சிருவேன். ஆனா என்ன கல்யாணம் ஆகாதவனை கை காட்டி இவனதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னால்னா கண்டிப்பா கட்டி வைப்பேன். அதுவே கல்யாணம் ஆகி பொண்டாட்டி குழந்தைன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கவனை கை காட்டி இவனதான் பிடிச்சிருக்கு, இவனே கட்டிவை இல்லன்னா செத்து போயிருவேன்னு சொல்லிட்டாள்னா செத்து போயிருன்னு சொல்லுவனே தவிர கட்டி வைக்க மாட்டேன் அவனுக்கு. தேவையா இதெல்லாம் இந்த வயசுல?
புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆகாதவனுக்கும் கல்யாணம் ஆகி பொண்டாட்டி குழந்தைகளுக்கு கூட வாழ்ந்துகிட்டு இருக்கவனுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, எவனை கை காட்டினாலும் கட்டி வச்சிருக்க மாட்டேன். அவன் கல்யாணம் ஆகாதவன கண்டிப்பா கட்டி வச்சிருப்பேன்னு சொல்ல வரேன். ஆசிய கண்டத்துல இப்படி ஒரு செருப்படி எந்த வெளியும் அனுபவிச்சிருக்க மாட்டாவ. இப்ப சாராவுக்கு இல்லாம இருக்கிறது நானா இருக்கலாம். ஆனா அவளை வளர்த்ததுல முக்கிய பங்கு அவ தாத்தா பாட்டி உங்க 2 பேருக்குமா இருக்கு. அவ வாழ்க்கை விஷயத்துல நான், அது பிறகு அவ தாத்தா பாட்டி நீங்க 2 பேரும், 3 பேரை தாண்டி யாரோட முடிவும் எனக்கு தேவையில்ல. நான் கை காட்டியவியலை என் தங்கச்சி கட்டிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? எப்ப எங்க 2 பேர்கிட்டயும் கேட்கணுமா? எங்க 2 பேருக்கு சந்தோஷம் தான். அப்பயே ஸ்ரீனிவாசன் கூட சொல்லிக்கிட்டே இருந்தான், சாராக்குன்னா சரியா இருக்கான், பொருத்தமா இருக்கான் அப்படின்னு. அந்த தம்பியையும் பாக்கிறதுக்கு நல்ல பிள்ளையா நல்ல பையனாட்டம் தான் தெரியுது. அவனுக்கே நம்ம சாராவை கட்டி வச்சிடலாம். ஆமா, எனக்கு சம்மதம் தான். நல்லது. ஏடி, என் பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ள இப்ப உனக்கு மாப்பிள்ள ஆக போறாரா? விட மாட்டேன், நான் இருக்கிறது வரைக்கும் விடவே மாட்டேன். நான் என்னமோ பேசி முடிக்கல. எப்பவுமே நான் என்ன முடிவெடுத்தாலும் 3 ஆப்ஷன் வச்சிருப்பேன். ஆனா இந்த விஷயத்துல 2 ஆப்ஷன் தான். நம்ம எதுனா முக்கியமான முடிவெடுக்கச்சுல ஆப்ஷன் ஏ பி மட்டும் வச்சிருக்க கூடாது, ஆப்ஷன் இசட் வரைக்கும் வச்சிருக்கணும். 1, இது முழுக்க முழுக்க என் தங்கச்சிக்காண்டி நான் ஏற்பாடு பண்ணி குடிக்க வாழ்க்கை. இதுல என் தங்கச்சி மேல கோவப்பட்டு அவளை திட்டியதோ இல்லனா அவளை காயப்படுத்தியதோ ஏதாவது செஞ்சா நான் வீட்டுல இல்லனாலும் எனக்கிட்ட இருந்து யாரும் எதுவும் மறைக்க முடியாது. அவ மூஞ்ச பார்த்தே அவளை யாரு என்ன சொல்லிருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா என் தங்கச்சி மூஞ்சி லைட்டா வாடினாலே அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு நான் கண்டுபிடிச்சிருவேன். அவ முகமே இங்க யாராவது அவளை திட்டி இருந்தா காட்டி கொடுத்துரும். அப்படி என் தங்கச்சியை யாராவது காயப்படுத்தினா கஷ்டப்படுத்தினா அதுக்கு பிறகு அவங்களுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. இது நான் போற போக்குல சொல்லிக்கிட்டு போறது இல்ல. இது நான் எடுத்த முடிவு. என்ன கேள்வி கேட்கறனால எனக்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம். இத பத்தி என் தங்கச்சி கிட்ட யாராவது போய் கேட்டியல்னா அது பிறகு அவியலுக்கு இந்த வீட்டுல கொஞ்சம் கூட இடம் இல்ல. அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு மொத்த குடும்பத்தையும் எல்லாம் வெளியே துரத்த மாட்டேன். என் தங்கச்சி யாரு காயப்படுத்தியதோ அவியலுக்கு மட்டும் தான் இந்த வீட்டுல இடம் இல்ல. யாரு போனாலும் நான் வருத்தப்பட போறதா இல்ல. போறவியல நினைச்சு இந்த வீட்டுல இருக்கவிய யாராவது வருத்தப்பட்டியல்னா கூட சேர்ந்து நீங்களும் போலாம், நான் தடுக்க மாட்டேன். ஐயா சாராக்காவை திட்டி வெளியே போறவியல நினைச்சு நாங்க வருத்தப்படவே மாட்டோம். போவாதுங்கன்னு தடுத்துக்கிட்டு நாங்களாம் கூட போகவும் மாட்டோம். இது வேலை ஏன் வயிற்றுலதான் பிறந்ததோடா? இது 1. என்ன ஒண்ணு அவளை கட்டிக்க போறவர் டிஎஸ்பி. அவருக்கு தெரிஞ்சு கோவப்பட்டு சப்போஸ் ஜெயிலுக்குள்ள எதுனா தூக்கி போட்டாருன்னு வச்சுக்கிடுங்க, வெளியே எடுக்கிறதுக்கு 5 பைசா செலவு பண்ண மாட்டேன். இது 2க்கு சம்மதானா என் தங்கச்சியை கேள்வி கேட்கலாம். அட்ரா சக்கன், தங்கம் தகரமா மாறிட்டே. ஏமா இந்நேரத்துல போட்டு தெரிச்சிருவாவன்னு பார்த்தா அமைதியா போயிட்டாவ. அண்ணே, இங்க இனிமே உனக்கிட்ட யாரும் கேள்வி கேட்க மாட்டாவ. நீ ஹாஸ்பிட்டல் வர வேண்டாம். உனக்கு எங்க விருப்பமோ அங்க இருந்துக்கா. கவின், எனக்கு ரோஹித்தை பார்க்க போனா நீ பைக் எடுத்துட்டு அவளை கூட்டிட்டு போ. என்ன பைக்லயா? பைக் எடுத்துக்கிட்டு உன்னை ஊர் சுத்ததுக்கோ இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிக்கிறதுக்கோ போ சொல்லல. 2 பேரும் காலேஜுக்கு போறியா? அவள்கிட்ட வந்த உடனே கேப்பேன். பைக்ல அவளையும் கூட்டிக்கிட்டு தான் போனான், ஒத்தையில போனேன்னு சொல்லல. சரி சரி சோடு. இப்ப அண்ணன் சொல்லலைன்னா அவனுக்கு ஃப்ரெண்ட் மாரோல கூட்டிட்டு என்ன விட்டுட்டு போயிருப்பான். சொல்லுங்க அர்ஜுன், உங்க முடிவு. நீங்க சொல்லிட்டியா? நான் என்ன முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுக்கு நீங்க கட்டுப்படியதா தான் சொல்லியிருக்கீங்க. ஆமா அர்ஜுன், இப்போ உங்களுக்கு பிடிக்கலன்னா எப்பவுமே உங்க தங்கச்சி எனக்கு கட்டி வைங்கன்னு நான் கேட்க மாட்டேன். டேய், நல்ல முடிவா சொல்லுடா, மனுஷரு பாவம். சொல்லுங்க அர்ஜுன், நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். ஆனா என்ன, பாசிட்டிவா சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவேன். ஒரு நாள் டைம் வேற கேட்டிருந்தீங்களா? இந்த ஒரு நாளும் ஒரு மாதிரி படப்படான்னு இருந்தது. நான் வீட்டுல பேசிட்டேன் ரோஹித். வீட்லயா? இதுல உங்க முடிவு மட்டும் போதுமே. இதுல துளசி கூட சம்பந்தப்பட்டிருக்கா. துளசியா? அவளுக்கிட்டே கேட்கனால உனக்கு ரோஹித பிடிச்சிருக்கா? அவகிட்டே சொன்னேன் உனக்கு ரோஹித பிடிச்சிருந்தா நான் கட்டி வைக்கிறேன் அப்படின்னு. அட பாவி மனுஷா, அவளையா? அவளே இதுல சம்பந்தப்பட்டிருக்காளா? என்ன சொன்னா? உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டா. அப்பா, நீங்க என்ன முடிவு அர்ஜுன் எடுத்திருக்கீங்க? துளசி வேண்டான்னு சொல்லிட்டா. ஏன்னா அவளே எனக்கு தங்கச்சி தான். வர்றா, உங்களுக்கு சாராவை கட்டி வைக்கிறதுக்கு எனக்கு சம்மதம். அர்ஜுன், நிஜமாவா? நிஜமாதான். ஒருவேளை துளசி பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாள்னா அது பிறகு நீங்களாச்சு அவங்களாச்சுன்னு விட்டுருப்பேன். துளசிக்கு விருப்பம் இல்ல, என் தங்கச்சி உங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு சம்மதம். அர்ஜுன் ரொம்ப தேங்க்ஸ். யோ எங்கயா போற? ஐயோ சாரி அர்ஜுன், நான் உங்க தங்கச்சி போய் பார்க்கலாமா ப்ளீஸ்? ஒரு 10 நிமிஷம். ஏன்னா என் மனசுல இருக்கிறது கூட என்னமோ அவள்கிட்ட நான் சொல்லவே இல்ல. ஓகே. வீட்டுல தானே இருக்கான்? வீட்டுல தான் இருக்கான். நீங்க போங்க, நான் வரேன். தேங்க்ஸ். சூப்பர் தான். இந்த முடிவை எப்ப எடுத்தேன்? நேற்றுக்கு நைட்டே முடிவு எடுத்துட்டேன். இருந்தாலும் துளசி கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு அது பிறகு ரோஹித் கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் பொறுமையா இருந்தேன். சூப்பர் தான். சோ தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். ஆமா, இனிமே அவ வீட்டுல உள்ளவங்களுக்கு கூட பேசிட்டான். அடுத்த கல்யாணம் தானே. அடடா மாப்பிள்ள தம்பி வாங்க. என் பொண்ணு தேடி வந்தியலா? ஆமா தா, உங்க பொண்ணு தேடி தான் வந்தேன். இல்லையா வீட்டுல? அவ காலேஜுக்குலாம் போயிருக்கான். காலேஜுக்கா? சாரா சாரா, ஆ. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஆ? யார பார்த்து பயப்படியா? உனக்கிட்ட பேசணும்னு சொல்லியா? யாரையாவது பார்த்து பயப்படுறியா? இல்ல யாரையும் பார்த்து பயப்படலாம்.
அப்புறம் என்ன உன்கிட்ட தனியா பேசுறேன்னு சொன்னேன்ல வா. இல்ல ரோஹித். உன் அண்ணன் கிட்டயே பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். அது பிறகு நீ யாரை பார்த்து பயப்படணும்? வான்னு சொல்றேன்ல. என்னை வாயே துறக்கோடாம பண்ணிட்டாங்களா? நீ எப்படி நல்லா இருக்கான்னு பாக்குறேன்டினா உன்னே உன் அண்ணன் காரனே நான் வாழ விட்டாதானே. சாரா உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரு. ஐ லவ் யூ. ஹலோ மத என்ன இறக்கி விடுங்க. என்னமோ உனக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணல மொத ப்ரப்போஸ் பண்ணிட்டு மத இறக்கி விடுங்க. அதுவும் ஒரு கையால பிடிச்சு வச்சிருக்குது என்னைய. ஓய் போலீஸ்காரண்டி உன்னைய தூக்கத்துக்கு ஒத்த கை போதும். கீழே விழுந்துருவேன் போல இருக்கு. மத இறக்கி விடுங்க. இப்ப என்ன 2 கையாலே பிடிச்சா ஓகே தானே? இப்போ ஓகே மேடம். ஹலோ மத என்ன இறக்கி விடுங்க. இறக்கி விடுறதெல்லாம் இருக்கட்டும். ஒரு மனுஷன் இப்படி ஓடி வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். கொஞ்சமா சிரிச்சுக்கிட்டு ஐ லவ் யூ மாமா இப்படி ஏதாவது பேசலாம்ல. மத இறக்கி விடுங்கன்னு சொல்றேன்ல. சரி என்ன மேடம் இப்படி பேசி கரெக்ட் பண்ணி உன் அண்ணன் சம்மதத்தையே வாங்கிட்டே பாத்தியா? உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? ஆ எவ்வளவுக்கு பிடிக்கும்? எவ்வளவுக்கு பிடிக்கணுமோ அவ்வளவுக்கு பிடிக்கும். இப்ப என்ன உன்னை எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தனா உன்னையும் காயப்படுத்தாம உன் அண்ணனுக்கிட்ட பேசி உன் ஆசைப்படியே உன் அண்ணனுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா மாறி இருப்பேன். என் அண்ணனுக்கு பிடிச்சா மட்டும் போதாது, புறவி யாருக்கடி பிடிக்கணும்? எனக்கும் பிடிக்கணும். உன் அண்ணன் பார்க்க மாப்பிள்ளையா தான் கல்யாணம் பண்ணிப்பேன்லாம் சொன்னியே. சொன்னதான். ஆனா திடுத்துப்பன்னு இப்படி ஒருத்தரை கொண்டு நிப்பாட்டுவான்னு நான் நினைக்கல. ஏய் என்னடி சொல்ற? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லங்க. கல்யாணத்துல விருப்பம் இல்லனா வேற யாரையாவது பிடிச்சிருக்கான்? என் அண்ணனுக்கு பிடிக்கவியலதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். புறவி என்ன பைத்தியம் ஆக்கலான்னு பாக்குறியா? இல்ல இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணியதுல விருப்பம் இல்ல. எனக்கு புரியல. உன் அண்ணன் என்னடானா ஒரு நாள் டைம் கேட்டாரு. இப்ப என்னடானா நீ பிடிக்கலன்னு வந்து சொல்ற. அண்ணனுக்கு பிடிச்ச பையனை தான் கட்டிப்பேன்னு சொல்ற. என்னதாண்டி சொல்ல வர? அட கடவுளே இனிமே இவ என்ன பிளாஷ்பேக் வச்சிருக்க போறான்னு தெரியலையே. அவர் என்னடானா என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள மட்டும் நான் தேடல அம்மா அப்பாவும் தேடியும் சொல்லிக்கிட்டு அவரை எப்படியோ சமாளிச்சுட்டேன். இனிமே இவ என்ன குண்ட தூக்கி போட போறான்னு தெரியலையே. இவளுக்கு மண்டையில எல்லாம் கழுவி இவ கழுத்துல தாலி கட்டியதுக்குள்ள என் உயிர் பாதி பெயரன்னு மட்டும் தெரியுது. சொல்லுமா சொல்லு. உன் பஞ்சாயத்தையும் சொல்லு கேட்டுக்கிட்டே. நீங்க விளையாடுற மாதிரி எல்லாம் இந்த விஷயம் இல்ல. சரி என்னன்னு சொல்லு. எங்களை உங்களுக்கு இப்பதான் தெரியும். என்னையா இருக்கட்டும் என் அண்ணனையா இருக்கட்டும் இப்பதான் தெரியும். இதுக்கு முந்தி நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்த வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்ப உங்களுக்கு பாக்கச்சுலாம் நல்லதா ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அன்னை பாசத்துல நிம்மதியா இருக்க பொண்ணு டாக்டரா இருக்காரு. வீட்டுல அவர் சொல்லியேதான் நடக்குது. இப்ப பாக்கிறதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் நல்லா இருக்க மாதிரி இருக்கலாம். ஆனா இதுவே கொஞ்சம் வருஷத்துக்கு முந்தி போனா நாங்க 2 பேரும் சித்தி கொடுமையை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தோம். அண்ணன் எனக்காண்டி என்ன வேணாலும் பண்ணோம். அழாம பேசு சாரா, நான் கேட்டுக்கிட்டு தானே நிக்கேன். உங்களுக்கு எல்லாம் இப்ப சாரா எப்படி இருக்கா அர்ஜுன் எப்படி இருக்காருன்னு மட்டும்தான் தெரியும். ஆனா ஒரு காலத்துல 3 நேரம் எங்களுக்கு சாப்பாடு கூட போட மாட்டாவ. அவன் MBBSங்கிறதுனால ஹாஸ்டல் தான். ஹாஸ்டல் சாப்பாடு அவனுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது. எப்பயாவது ஒரு கதை அவன் வீட்டுக்கு வருவான். அப்ப கூட என் அண்ணனுக்கு 3 வேளை சாப்பாடு போடவே மாட்டாவ. என்னதான் எதிர்த்து பேசினாலும் எனக்கு ஒண்ணுனா அவன் வந்து முன்ன நின்னாலும் எத்தனையோ நாள் பட்னி போட்டிருக்காவ. 5 அக்கா சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி தாத்தா பாட்டி தான் என்ன பாத்துக்கிடுவாவ. என்ன எத்தனையோ நாள் பசியில வந்து படுத்திருக்கு தெரியுமா? ஒரு நாள் கூட அதெல்லாம் வெளியே காட்டினதே இல்ல. அவன் ஸ்கூல் எல்லாம் முடிச்ச உடனே தோப்புல உள்ள ரூபாய் அது பிறகு வாடகை ரூபாய் எல்லாமே அண்ணனுக்கு கையில தான் வரும். ஆனாலும் வீட்டுக்கு வந்தா ஒழுங்கா அவனுக்கு சாப்பாடு கூட போட மாட்டாவ. நான் சமையல் கத்துக்கிட்டதெல்லாம் சும்மா இந்த வீட்டுல உள்ள வேலைக்கு வேலைக்காரியா வேலை பார்க்கறதுக்காண்டி எல்லாம் இல்ல. என் அண்ணனுக்காண்டிதான். எனக்கு ஒண்ணுனா என்ன வேணாலும் பண்ணாது. அவனுக்கு நல்லா சமைச்சு போட்டேன். 3 நாள் அவன் நல்லா சாப்பிட்டாலே எனக்கு போதும். அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு தான் நான் சமையலே கத்துக்கிட்டேன். இந்த கிச்சனுக்குள்ள நான் போதுக்கு முந்தைய அண்ணன் என்கிட்ட ஒண்ணு சொல்லுச்சு. நீ சமைக்க கத்துக்கிட்டியனா உன் தலையிலேயே மிளகா அரைச்சிருவாவ. நீ சமைக்கிறதுக்கு தேவையே இல்லைன்னு. ஆனா எனக்கு தெரியும் இந்த கிச்சன் பொறுப்பு என் கையில வந்ததுன்னா மட்டும்தான் என் அண்ணனுக்கு 3 வேளை வயிறார சாப்பாடு போட முடியும்னு எனக்கு தெரியும். இது வரைக்கும் அவனுக்கிட்ட நான் இதை சொன்னதே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா இவதான் எல்லா வேலையும் செய்யலாம். வேலைக்காரி மாதிரி அவியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாவ. ஆனா நான் ஆசைப்பட்டுதான் இங்க சமையல் வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். எத்தனையோ நாள் என் அண்ணன் சாப்பிட வரதுக்கு முந்தி பாத்திரத்தை எல்லாம் கழுவி கமத்தி இருப்பாவ. அதுவும் தண்ணியை குடிச்சிட்டு போய் படுத்துறோம். இப்பதான் நிம்மதியா என் அண்ணன் 3 வேளை சாப்பிடுது. இப்ப நான் கல்யாணம் பண்ணி உங்க கூடால வந்துட்டேன்னா திருப்பி அவனுக்கு அதே நிலைமை தான் வரும். எங்க கிட்ட காசு பணம் எல்லாம் இல்லாம இல்ல. ஆனா இங்க இருக்கிறது யாருமே சரியில்லை. இந்த கூட்டத்துக்கு கூட என் அண்ணனை விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. சோ கல்யாணமே பண்ண மாட்டா அப்படிதானே? பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லல. தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லதோ கெட்டதோ தியானி கடத்துல என் அண்ணன் தாலி கட்டும் போது மனசுக்குள்ள சந்தோஷம் தான் பட்டேன். ஆனா அண்ணி மனசுல நிலநனம் தான் இருக்கான். அது ஒரு நாள் மனசு மாறி அண்ணி கூடால ஒன்னா வாழ்றதுக்கு வரோம்னு நினைச்சேன். ஆனா அது நடக்க மாதிரி தெரியல. 1 மாசம் தாண்டியாச்சு. எனக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் வேண்டாம். என் அண்ணனுக்கிட்ட எனக்கு பிடிக்கல அண்ணன் சொல்றதுக்கு என்னால முடியாது. அது மனசு உடைஞ்சு போயிடும். அப்போ என்ன பிடிக்கலையா? பிடிக்கல நான் சொல்லல. இப்போ இந்த கல்யாணம் எல்லாம் வேண்டான்னு சொல்றேன். இந்த காரணத்தினால இப்ப கல்யாணம் வேண்டான்னு அவன்கிட்ட சொன்னா அவன் இத பெருசாவே எடுத்துக்கிட மாட்டான். இதெல்லாம் ஒரு காரணமான்னு சொல்லிக்கிட்டு கல்யாணத்தை நடத்துறதுக்கு தான் பாப்பான். நீங்க தான் பேசி பார்த்ததெல்லாம் 2 பேருக்கு பொருத்தம் இல்ல. அப்படி இப்படின்னு ஏதாவது பேசி ப்ளீஸ். இப்ப என்ன
நீ வந்துட்டா உன் அண்ணனுக்கு ஒழுங்கா 3 நேரம் சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாவா, ஒழுங்கா சமைக்கவும் மாட்டாவா தானே? ஆமா, அவன் இந்த வீட்டுல உள்ள வேலைக்காண்டிதான் கஷ்டப்படியான். அவன் தானே எல்லாரையும் படிக்கவும் வைக்கான். இருந்தாலும் இங்க புரிஞ்சுக்கிட வேண்டியவியா, அவன் மனசை புரிஞ்சுக்கவே மாட்டாவ. அண்ணியாவது அன்னை கூட வாழ்றதுக்கு இங்க வரோன்னு நினைச்சேன். அவிய மனசு மாறிய மாதிரி எனக்கு தெரியல. சரி சாரா, தியா இங்க வந்தாவள்னா உனக்கு சம்மதமா? அண்ணி இங்க வராது. அப்படியே அண்ணி மனசு மாறினாலும் அதுக்கு என்னமோ வருஷ கணக்குல எடுக்கும். என்னமா 2 நாள்ல தியாவை இந்த வீட்டுக்குள்ள நான் வர வைக்கேன். ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு பிறகு கூட அண்ணி இங்க வரல. 2 நாளையில எல்லாம் அது மனசு மாறாது. அவிய மனசு மாட்டோம் இல்லையோ, ஆனா 2 நாளில தியாவை இங்க நான் வர வைக்கேன். அப்படி இந்த வீட்டுக்கு அவிய வந்துட்டாவள்னா அப்போ என்ன கட்டிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா? அண்ணி அப்படி வந்தாவள்னா கண்டிப்பா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ அண்ணனு கிட்ட போய் இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லுங்க. சாரா, தியாவை இங்க வர வைக்கணும்னா கல்யாண பேச்சை எடுத்துதான் ஆகணும். 2 நாளையில தியா இங்க வரலனா, என்னால அது முடியலைன்னா நானே உன் அண்ணனுக்கிட்ட போய் இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், 1 வருஷம் தாண்டதுக்கு பிறகு கல்யாணத்தை எடுக்கலான்னு பேசுறேன். அண்ணி 2 நாளையில இங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் வர வைக்கிறேன். கண்டிப்பா அண்ணி இங்க வருமா? கண்டிப்பா 2 நாளைக்குள்ளாடி உன் அண்ணன் கூடல வாழறதுக்கு உன் அண்ணி இந்த வீட்டுக்கு வருவாவ. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து உங்க 2 பேர் கையாலையும் அவளை கிணத்துக்குள்ள தள்ளிவிட பாக்குதியான்னு மட்டும் தெரியுது. அவ என் ஒய்ஃப் தான். அவ கழுத்துல நான் 3 முடிச்சு போட்டிருக்கேன். அவ என் ஒய்ஃப் இல்லைன்னு நான் என்னைக்கு மறக்கவும் மாட்டேன். எனக்குன்னு பொறுப்பும் இருக்கு. அவளுக்கு தேவையானதையும் செஞ்சு கொடுக்காம இருக்க மாட்டேன். ஆனா அதே நேரத்துல அவ நிலனுக்கு செஞ்ச துரோகத்தையும் நான் மன்னிக்க மாட்டேன். அவளை பார்க்கும் போதெல்லாம் 2 விஷயம் மட்டும் தான் எனக்குள்ள ஞாபகத்துக்கு வரும். ஒண்ணு, அவதான் என் ஒய்ஃப். இன்னொன்னு, காசு பணத்துக்காண்டி அவன் போனா போட்டு நீ கட்டு தாலியா ஐ லவ் யூ அர்ஜுன் சொல்லி என் தம்பிக்கு துரோகம் பண்ணாலாம். இது 2 தான் எனக்கு ஞாபகத்துல வரும். நிலன் கூடால நான் பேசாம இருந்திருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள அவனை பாக்கச்சுல எல்லாம் என்னைய பார்த்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு ஒரு பொண்ணு துரோகம் பண்ணிருந்தா நான் விட்டுறப்பானா? அப்படிதான். அவளை அவ்வளவு சும்மா எல்லாம் நான் விட போறதா இல்ல. நீங்க 2 பேரும் என் கூடால வாழ வைக்கிறதுக்கு அவளை இங்க அனுப்பி வைக்கலாம். நீங்க 2 பேரும் இப்ப பண்ண போறது உங்க 2 பேர் கையாலேயே அவளை கிணத்துக்குள்ள தள்ளி விடுறதுக்கு சமம்.